தமிழகத்தில் உள்ள 1.5 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகளை வரும் 2017ஆம் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தும் வகையில் உள்தாள் இணைக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வீட்டு முகவரிக்கான சான்று முதல் பாஸ்போர்ட் பெறுவது வரை ஒவ்வொரு குடும்பத்தின் முக்கிய அடையாள சின்னமாக விளங்குவது ரேஷன் கார்டுகள்தான். மாநிலம் முழுவதும் உள்ள 34,686 ரேஷன் கடைகளில் 1.5 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் பயன்பாட்டில் இருந்து வருகின்றன. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ரேஷன் கார்டுகள் அச்சடித்து வழங்கப்படுவது வாடிக்கையாக கடைபிடிக்கப்பட்டு வந்த நிலையில் கடைசியாக 2005இல் வழங்கப்பட்ட அட்டைகளுக்கு பிறகு 2009இல் புதிய அட்டைகளை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் ஸ்மார்ட் கார்டு வழங்கப் போகிறோம் என அறிவித்து அதற்கான ஏற்பாடுகளில் அரசு இறங்கியும் முடிந்த பாடில்லை. ஒவ்வொரு ஆண்டும் உள்தாள்களை இணைத்து பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி அடுத்த ஆண்டுக்கும் உள்தாள் இணைக்கப்படும் என கடந்த 27ஆம் தேதி தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே அட்டையை பயன்படுத்தி வரும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். பெரும்பாலான வீடுகளில் ரேஷன் கார்டுகள் பெரிதும் சேதமடைந்துவிட்டன. இவற்றை பாதுகாப்பதே பெரிய வேலையாக இருக்கிறது என்றும் புலம்புகின்றனர் பொதுமக்கள். ஒவ்வொரு தடையும் தாள் ஒட்டி அது இந்த தாளை எப்படி பத்திரப்படுத்துறது, அல்லது தாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன செய்கிறது, இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ரெண்டாவது கார்டு ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப இதாக இருக்குது. இதை காப்பாற்றிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. 10 இயர்ஸாக ஒரே கார்டு தான் திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்மார்ட் கார்டுன்றது வெரி இம்பார்ட்டண்ட். எங்களுக்கு எல்லா வெரிஃபிகேஷனுக்கும் அதுதான் யூஸ் ஆகுது. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெஞ்சு போயிருக்கு. திருப்பி ஒரு ஸ்லிப்பு தான் ஒட்ட போகிறேன்றாங்க. I don't know how far it is too good. So government must take immediate action in order to give a smart card. ரேஷன் கார்டுகளை பாதுகாப்பது சவாலான காரியமாக மாறி வருவதால் ஆதார் எண்கள் இணைக்கப்பட்ட கார்டுகளுக்கு முதல் கட்டமாக ஸ்மார்ட் கார்டுகளை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் ஏ. சங்கரன்.